செல்வந்த தம்பதியர் திருவடியார் செட்டியார் மற்றும் பொன்னாச்சியார் பல ஆண்டுகள் குழந்தை பிறக்காமல் இருந்ததால் அவர்கள் சிவபெருமானிடம் தீவிர தவம் செய்து ஆழ்ந்த பக்தியால் உலகை ஒளிரச் செய்யும் குழந்தை வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். அவர்களின் தவம் கருணை மனதை உருகச் செய்தது. சிவன் அருளால் அழகு, அறிவு, பக்தி மூற்றிலும் சிறந்து விளங்கும் பெண் குழந்தை அவர்களுக்கு பிறந்தாள். அவளுக்குப் பெயர் புனித்தவள், புனிதத்துக்கே உருவானவள், புனிதவதி. பின்னர் உலகம் அவளை காரைக்கால் அம்மையார் என்று போற்றியது. சிறுவயதிலேயே சிவபெருமானிடம் அபாரமான பக்தி கொண்டாள். வீட்டில் கிடைக்கும் உணவு, துணி, பணம் எதையும் தேவையுள்ளவர்க்கு தானமாக வழங்குவாள். அவள் உள்ளம் கருணையால் நிரம்பிய அவள் சிவனின் திருவடியை நினைப்பதாலும் சிவனுக்கு அபிஷேகம் செய்வதாலும் பூஜை செய்வதாலும் கிராமத்தார் அனைவரும் அவளை புண்ணிய குழந்தை என்று அழைத்தனர். தன் அப்பா அவளுக்கு ஒரு நல்ல வரம் தேடி வருகின்றார். காலமானபோது நாகப்பட்டினத்தில் வணிகர் தலைவராக இருந்த நிதிபதி செட்டியார், அவருக்கு 5 மகன்கள். கடைசி மகன் பெயர் பரமதத்தார். அவருடன் திருமணம் பேசி வைக்கிறார்கள். புனித வெள்ளிக்கு திருமணம் மிக சீரும் சிறப்பாக 7 நாட்கள் நடைபெற்றது. கல்யாணம் எப்படி நடந்தது? சேக்கிலார் நமக்கு ஒரே வார்த்தையில் சொல்கிறார், மயிலை காளைக்கு. சுற்றும் அனைவரும் போற்றும் வகையில் திருமணம் செய்து வைத்தாரே என்றார். கல்யாணத்தின் பயனால் முன்கூட்டி நடக்கப் போறதை அவர் நமக்கு உணர்த்துகிறார். பிறகு புனித வள்ளியை மயிலுக்கு உதாரணமாகவும் பரமதத்தரியை காளைக்கு உதாரணமாகவும் சொல்கிறார். உதாரணம் எப்படியென்றால், ஒரு காலத்தில் அம்மையார் தன் உடல் தசை வேண்டாம் என்று உதறிவிடுகிறார். பரமதத்தர் அம்மையாருடன் வாழ்ந்தவர். சில காலம் கழிச்சு அவரை விட்டுவிட்டு வேறு ஒரு பெண்ணை மனம் முடிக்கிறார். இதுவே உதாரணமாக முன்கூட்டியே கூறுகிறார். கல்யாணம் முடித்த பிறகு 2 பேரும் நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். அவள் கணவர் வணிகத்துக்கு சென்று வருவார், உணவு பரிமாறுவாள், சிவன் பூஜை செய்வார். இதுபோன்று நாட்களில் கிடைக்கிறது. சிவன் ஒரு நாள் கைலாசத்திலிருந்து இறங்கி ஒரு அடியார் வடிவத்தில் வந்தார். அவர் அந்த பெண்ணிடம் பசியாற்றுமாறு கூறுகிறார். அவள் சிவன் பூஜையை விட்டுவிட்டு அந்த அடியார்களுக்கு உணவு பரிமாறு இலை போட்டு அமர வைக்கிறாள். பிறகு அவள் வீட்டில் சாதம் மட்டும் உள்ளது. குழம்பு இன்னும் ஆகவில்லை. ஆனால் கட்டி தயிர் புனிதவள்ளியின் கணவர் கொடுத்த 2 மாம்பழம் இருந்தது. அதில் ஒன்றை தயிர் சாதத்துடன் கொண்டு வந்த புனிதவள்ளி அடிகளாருக்கு மரியாதையுடன் கொடுக்கிறாள். அடிகளார் உணவு உண்டுவிட்டு பிறகு புனிதவள்ளி அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுகிறாள். அப்பொழுது அந்த அடிகளார் விபூதி கொடுத்துவிட்டு, அம்மா, உனக்கு வாழ்க்கையில பல சோதனை உண்டாக்கும் என்று கூறுகிறார். ஆனால் சிவன் பெருமாள் எப்போதும் உன் கூட இருந்து அருள் புரிவார் என்று சொல்லிவிட்டு மறைந்தார். புனிதவள்ளியின் கணவர் மதிய உணவு வேலைக்காக வீட்டுக்கு வந்தார். அப்பொழுதே புனிதவள்ளி இலை போட்டு சாதம், கூட்டு, பொரியல் என எல்லாத்தையும் பரிமாறி பிறகு ஒரு மாங்கனியை வைத்தார். அவர் அதை சாப்பிட்ட பிறகு புனிதவள்ளி மற்றொரு மாம்பழம் கொண்டு வா என்று கூறினார். ஆனால் அவளிடம் அந்த பணி இல்லை என்று அவரிடம் கூற முடியவில்லை. அவள் நேரடியாக சிவன் பெருமாளிடம் சென்று, ஐயா, இதையெல்லாம் நீதான் செய்கிறாய், எனக்கு இன்னொரு மாங்கனி இங்கே கொண்டு வா என்று உருகி அழுதாள். பிறகு சிவன் அந்த பெண்ணிற்காக ஒரு மாம்பழம் கனியை கையில் கொடுத்தார். பிறகு அவள் கணவர் புனிதவள்ளி பழத்தை சீக்கிரம் எடுத்துக்கொண்டு, வா, இன்னும் கண்டுபிடிக்கவில்லையா, எங்கு வைத்தாய் என்று கேட்டார். அவை அந்த மாங்கனியை கொண்டு வந்து கொடுத்தாள். அவர் பழத்தை சாப்பிடும் பொழுது அவர் உடல் முழுவதும் இனித்தது. அவர் கண்டுபிடித்து விட்டார், இதே நான் கொடுத்த மாங்கனி அல்ல. நான் தான் உனக்கு மாங்கனி கொடுத்தேன், ஆனால் இது நான் கொடுத்த பழம் அல்ல. அப்ப இது யார் கொடுத்தா என்று புனிதவள்ளிடம் கேட்டார். ஐயா சாமி, மன்னித்து விடுங்கள், இது சிவன் செய்யும் சோதனை. நம் வீட்டிற்கு ஒரு அடிகளார் வந்தார். அவருக்கு நான் உணவு பரிமாறும் பொழுது மாங்கனியை வைத்து விட்டேன் என்று கூறினாள். இது சிவன் எனக்கு கொடுத்த பழம் என்று அவள் சொன்னாள். ஆனால் அவன், சரி, அந்த சிவன் பெருமான் உனக்கு பழம் கொடுத்ததாக நான் நம்புகின்றேன். உலகத்தையே காக்கின்ற சிவன் பெருமான் பூமிக்கு கீழே போய் மகாவிஷ்ணு தேடியோ கிடைக்காத சிவன், அந்த பரம்பொருள் சிவன் ஒரு பழம் கொடுத்தார். மீண்டும் அவரிடம் சென்று இன்னொரு மாங்கனியை கொண்டு வா பார்க்கலாம் என்றார். புனிதவள்ளி மீண்டும் சிவன் பெருமாள் இடம் சென்று, சிவன் ஐயாவே, எனக்கு நீ கொடுத்தது உண்மை என்றால் மீண்டும் இன்னொரு மாங்கனியை என்னிடம் தா ஐயா என்று கூறினாள். நான் பொய்யாகலாம், ஆனால் சிவன் பெருமாள் பொய்யாக்கூடாது என்று கூறினாள். இந்த உலகம் நம்புவதற்காக நீ கொடுத்துதான் ஆக வேண்டும் என்றாள். நான் பிறந்து வளர்ந்தேன், உன்னை மட்டுமே நினைக்கின்றவள். மீண்டும் சிவன் பெருமாள் ஒரு மாங்கனியை கொடுத்தார். மறுபடியும் புனிதவள்ளி மாம்பழத்தை கடவுளிடம் இருந்து வாங்கிக் கொண்டு ஓட்டி வருகிறாள். இங்கே பாருங்கள், சிவன் மறுபடியும் இன்னொரு பழம் கொடுத்திருக்கிறார் என்று கையை நீட்டி காமிக்கிறாள். அவன் அந்த பழத்தை வாங்கி வாயில் பக்கத்தில் உட்கொள்ளும் போது பழம் மறைந்துவிட்டது. பழம் ஏன் மறைந்துவிட்டது? ஏனென்றால் அவன் பழம் கொண்டு வா பார்க்கலாம் என்று சொன்னார், சாப்பிடலாம் என்று கூறவில்லை.
அதனால் பழம் அங்கேயே மறைந்து போனது. புனித வள்ளிசாமி, எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார். அவர் இருமா வருகிறேன் என்று கூறிவிட்டு வெளியே செல்கிறார். புனித வள்ளியின் கணவர் அவர் நண்பரிடம் வெளிநாட்டுக்கு கப்பல் செல்கிறதா என்று கேட்கிறார்கள். ஆமாம், நாளைக்கு ஒரு கப்பல் புறப்படுகிறது என்று கூறுகிறார். நானும் அதில் புறப்படுகிறேன், ஏற்பாடு செய் என்று சொல்கிறார். அவர் மனைவி, புனித வள்ளிசாமி, நமக்கு அதிகமான சொத்து சுகம் இருக்கிறது, மீண்டும் ஏன் நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்கிறீர்கள் என்று. சரி சாமி, நல்லபடியா போயிட்டு வாங்கது கூறுகிறான். அவர் புறப்படுகிறார். புனித வெள்ளி தன் கணவருக்காகக் காத்திருக்கும் காலம் நீண்டது. மாதங்கள் வருடங்களாயின. கணவர் வெளிநாடு புறப்பட்டுச் சென்ற பிறகு எந்த செய்தியும் இல்லை. மிகுந்த செல்வம் இருந்தும் கணவர் இல்லாததால் அவள் மனம் அமைதி இழந்தது. தினமும் அவள் தன் சாமி சிவனையும் வேண்டியபடியே அவர் திரும்பி வரும் நாளுக்காகக் காத்திருந்தாள். அப்படியே நீண்ட வருடங்கள் கடந்தன. ஒரு நாள் அவர்கள் ஊரை சேர்ந்த ஒரு நபர் ஒரு வணிகத்திற்காக மதுரைக்குச் சென்றிருந்தார். அவர் ஒரு பொதுவான இடத்தில் இருக்கும்போது எதிரே தன்னுடைய நண்பனும் புனித வள்ளியின் கணவனுமான நபரைப் பார்த்தார். அவருக்கு பெரிய அதிர்ச்சி. ஏம்பானியா, என்ன இன்னும் ஊருக்கு வரவில்லையா? உன் மனைவி உனக்காக கஷ்டப்பட்டு வழியை பார்த்து கொண்டிருக்கிறாள். தெரியுமா, இவ்வளவு நாள் எங்கே போனாய்? சீக்கிரம் கிளம்பி வாப்பா. ஊராரின் இந்த கேள்விகளுக்கு புனித வள்ளியின் கணவர் பதில் சொல்ல தயங்கினார். அவர் தடுமாறிக் கொண்டிருக்கும் போதே அவர் நின்றிருந்த வீட்டுக்குள்ளிருந்தே ஒரு குழந்தையின் மழலை குரல் கேட்டது. குழந்தை அப்பா என்று சொன்னதும் அவர் திகைத்துப் போய் நின்றார். குழந்தையின் அப்பா என்ற அழைப்பைக் கேட்டு ஊரார் அதிர்ச்சியில் உறைந்து நின்றபோது பரமதத்தர், ஆமாம், இதுதான் என்னுடைய 2வது மனைவி மற்றும் என்னுடைய குழந்தை. நீண்ட நாட்களாக நான் ஊருக்கு வராததற்கு இதுதான் காரணம். அங்கிருந்து கிளம்பிச் சென்று விட்டார். ஊரார் உடனே தன் சொந்த ஊருக்கு விரைந்து சென்றார். நேராகப் புனித வள்ளியின் வீட்டிற்குச் சென்று தான் மதுரையில் கண்ட காட்சியையும் கேட்ட உண்மையையும் தயக்கத்துடனும் துயரத்துடனும் அவளிடம் தெரிவித்தார். அவள் தன் சிவபெருமானை வணங்கி மனதை திடப்படுத்திக் கொண்டாள். எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் நடந்ததை நேரில் காண வேண்டும் என்று தீர்மானித்தாள். அடியார்களுடன் புனித வெள்ளி மதுரையை நோக்கிச் சென்று கொண்டிருந்தாள். அதே சமயம் பரமதத்தர் குற்ற உணர்ச்சியுடன் அவளைத் தேடி ஊரை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவர்கள் இருவரும் வழிப்பயணத்தின் போது எதிர்பாராத விதமாக ஓரிடத்தில் சந்தித்தனர். பரமதத்தர் ஒரு கணம் கூடத் தாமதிக்காமல் புனித வள்ளியின் அடியார்கள் முன்னிலையில் அவள் காலடியில் மண்டியிட்டார். அம்மா, என் மீது கருணை வைத்து என்னை மன்னித்து விடுங்கள். அம்மா, நீங்கள் என் மனைவி அல்ல, என்னுடைய தெய்வம், உலகத்தையே ஆளுகின்ற பரம்பொருள். உங்கள் குரல் கேட்டு ஒரு முறைக்கு 2 முறை மாங்கனியை கொடுத்திருக்கிறார். உங்களை நான் ஒரு சாதாரண பெண்மணியாக நினைக்கலாமா? அப்படி நினைத்தால் யான் ஒரு பாவி. உங்களை நான் தெய்வத்திற்கு சமமாக நினைக்கின்றேன். உங்களிடம் எப்படி வாழ நினைக்கலாம்? உங்களிடம் சொல்லிக் கொண்டு விட்டு தான் போகலாம் நினைத்தேன். ஆனால் நீங்கள் விடமாட்டீர்கள் என்று நினைத்து நான் சென்று விட்டேன். இது என் மனைவி, இது என் குழந்தை. உங்களை என் குலதெய்வமாக நினைத்து என் குழந்தைக்கு உங்கள் பெயர் புனிதவெள்ளி வைத்துள்ளேன் எனக் கூறுகிறார். புனிதவல்லி அவங்களே ஆசீர்வாதம் செய்தவுடன், இனி நமக்கு இங்கு என்ன வேலை, இனி இல்லற வாழ்க்கை நமக்கு இல்லை என்று நினைத்து அவள் தன் உடம்பில் உள்ள தசை பகுதியில் எல்லாம் உதறிவிடுகிறாள். எலும்பு ரூபமாக பேயாக மாறுகிறாள். அவர் கணவர் இல்லாத காலத்தில் ஒருவேளை மட்டும் உணவு உண்டு. அவரை எண்ணி நினைப்பதினால் மட்டுமே, யோக நிலையை அடைந்ததால் மட்டுமே அவள் இந்த சாதனையை செய்கிறாள். பிறகு எலும்பு ரூபத்தில் கைலாயத்திற்கு செல்கிறாள். புனித வெள்ளி கைலாயத்தில் அனைத்து இடங்களிலும் சிவலிங்கம் இருந்ததைக் கண்டு அவள் எங்கு கால் வைத்து நடப்பதாக யோசித்தாள். பிறகு தலை கீழாக நின்று தலையை வைத்து நடந்து செல்கிறாள். சிவனிடம், பார்வதி அம்மா, அங்கு ஒரு பெண்மணி பேரூபத்தில் தலை கீழாக நடந்து வருகிறார் என்று கூறுகிறார். சிவன் பெருமான், அது யாருமில்லை என் அம்மா என்று கூறுகிறார். அம்மாவா என்று பார்வதி அம்மா கேட்கிறார். சிவனுக்கு அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை என்று அது அனைவரும் தெரியும். சிவன் புனித வள்ளி அம்மா வாருங்கள் என்று அழைக்க புனித வள்ளி சிவனைப் பார்த்து அப்பா என்று கூறுகிறாள்.
முதல் முறையாக சிவன் பெருமாள் காரைக்கால் அம்மையாரை பார்த்த அம்மா வாங்கள் என்று கூறுகிறார். அம்மா உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேளுங்கள் என்கிறார். காரைக்கால் அம்மையார் சிவனிடம் கேட்ட 4 வரங்கள். இரவாத அன்பு வேண்டும், பிறவாமை வேண்டும், மீண்டும் திறந்தால் உன்னை மறவாமல் வேண்டும், மற்றொன்று வேண்டும். அது என்னவென்றால், என் சிவன் பெருமான் ஆடும்போது உன் காலடியில் அமர்ந்து நான் பாட வேண்டும் என்று கேட்கிறார் சிவன். அம்மா நீங்கள் திருவன்காட்டிலே போய் தவம் செய்யுங்கள், நான் காளியுடன் வந்து ஆடுகிற போது நீங்கள் பாடுங்கள் என்று சொன்னார் காரைக்கால் அம்மையார். பேய் உடம்போடு தவம் புரிகிறார். முதல் முறையாக இந்த அற்புதமான அந்தாதி பாடியவர் காரைக்கால் அம்மையார், முதல் பெண் புலவர். சிவன் பெருமாள் காளியுடன் வந்து நடனமாடுகிற போது அவர் தாளம் வாசித்து பாடிய பாடல். இந்த காட்சி இன்னும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இடம் பெற்றுள்ளது என சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு பெண்ணும் தெரிந்து கொள்ள வேண்டியது, கணவர் என்பது யார், அவருக்கு மரியாதை, அன்பு, பக்தி எப்படி கொடுக்க வேண்டும் என காரைக்கால் அம்மையார் வரலாறு நமக்கு உணர்த்துகிறது.